வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாருதி சுசுகி இந்தியா 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைன்ல டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை ஆயிருக்கு. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம், மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 17,831 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 16,501 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. இது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். பெக் டிடிஎம் பார்த்தோம்னா 6.5 வருது. ஸோ இப்போ அதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு இண்டிகேட் ஆகுது. நெட் கேஷ் ஃப்ளோ 6.7 மைனஸில் இருக்குது. நிஃப்டி 50யோட லாஸ்ட் இயர் 1 இயரில் வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து 32% கொடுத்துருக்கு. பீட்டா ஸ்கோர் 0.77ங்கிறதுனால நார்மல் வாலாட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 15% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது 2026ல். அதே இது 2027 நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது 14.9% 2026க்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. 2020க்கான பாசிபிலிட்டிஸை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2025ல் ஹை லோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹை 2025ல் ஹை 16,818 வச்சிருக்கிறாங்க. இது டிசம்பர் மாதம் 2025ல் வச்சிருக்கிறாங்க. லோ 10,800 ஜனவரி மாதம் 2025ல் வச்சிருக்கிறாங்க. இப்போ 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் வந்து 15,734. இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்தாலும் இது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டாக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு சப்சிக்வெண்டா ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தானால் அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 18,784 இருந்து 20,669 வருது. செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 21,338 இருந்து 21,752 வருது. இந்த ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப நேரோவா இருக்கிறதுனால இதை பிரேக் பண்றது கஷ்டம். அப்படி பிரேக் பண்ணினாங்கன்னா 24,801 இருந்து 26,686 அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சப்போஸ் இவன் பிரேக் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்காம பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சு ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து சப்போர்ட் 1 14,651. அதை உடைச்சு சப்சிக்வெண்டா கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 9,717 இருந்து 11,601 ஒரு ரேஞ்ச் கிடைக்குது. அதுக்கும் கீழே ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா 8,633 இருந்து 9,046. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரெண்டு எந்த சைடு போகுதுங்கிறத பார்த்து நம்ம பொறுமையா கரெக்டான டிசிஷன் எடுத்தோம்னா சரியா இருக்கும். ஆனாலும் அப்சைட் மூவ்மெண்ட் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இது வந்து எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்குங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ அதனால பொறுமையா நம்ம இதை பார்த்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டா நம்ம இதில் நம்ம ப்ளே பண்ணோம்னா எல்லாமே நல்லா இருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.